ஜெயக்குமாரை பற்றி சொல்லணும்னா ஒன்று சொல்லலாம் தம்பி. என்ன சொல்லலாம்னா 2021 தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் அவர் ஒரு சவாலுக்கு கூப்பிட்டார். என்ன சவாலுக்கிட்ட கூப்பிட்டார்னா, இந்த வாய்க்கொழுப்பு உள்ளவர் அவர் என்ன சவாலுக்கு கூப்பிட்டார்னா, முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட தயார், என்னை எதிர்த்து முதலமைச்சர் போட்டியிட தயாரா என்று கேட்டார். முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பதிலளித்தார். உன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தேவையில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து உன்னை தோற்கடிப்பேன் என்றார். அந்த வகையிலே ஐடி மூர்த்தி என்ற ஒரு சாதாரண தொண்டனை அந்த தேர்தல் களத்தில் இறக்கினார். ஜெயக்குமாரை மண்ணக்கை வைத்தார். இதுதான் ஜெயக்குமாருடைய நிலை. ஆகவே அவரை பற்றி பெரிதாக பேச வேண்டாம். அவருக்கு அரசியல் களத்திலே வாய்ப்பில்லாததால் ஊடகத்தில் அவ்வப்போது இது போன்ற கருத்துக்களை எழுப்பி வருகின்றார். 26 பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஆற்றிய பணிகளால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள், குறிப்பாக சென்னை வாழ்கின்ற மக்கள் அப்படியே 100% வெற்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆருயிர் தளபதி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகின்றார். அது மகளிர் உரிமை தொகை என்றாலும் சரி, விடியல் பயணம் என்றாலும் சரி, நான் முதல்வன் திட்டம் என்றாலும் சரி, இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பயனுற்று கொண்டிருக்கின்றார்கள். முதல்வரை நெஞ்சமெல்லாம் நிரப்பி வைத்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகளால் 200 என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 200 என்பது நிச்சயம், 234 என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம். ஆகவே வருகின்ற தேர்தலில் கூட ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்குள் வர முடியாது என்பது எங்களுடைய நிச்சயம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக கவனத்தை செலுத்த சொல்லியிருக்கின்றார். 5118 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற போது 2000 3000 கோடி என்று இருந்தது. இன்றைக்கு 5180 கோடி அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தினந்தோறும் அது குறித்த தகவலை கேட்டறிந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் அதற்கு முழு அளவிலே ஒத்துழைப்பு தந்து 1164 கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பங்களிப்பாக தந்து வடசென்னையின் வளர்ச்சிக்கு, வடசென்னையை மாண்புமிகு முதல்வர் அறிவித்தது போல் வாடா சென்னையாக இருப்பதற்குண்டான அனைத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். நிச்சயம் இந்த ஆட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது 2021-22 இருந்த நிலை முழுமையாக ஆண்டாண்டுக்கு குறைந்து வருவதை மனசாட்சி உள்ளவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அளவிற்கு புதிதாக மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்திலே நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடுத்து கூறினார்கள், சுமார் 1000 கோடி அளவிற்கு நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டோம், சென்னை சிங்கப்பூர் போல எந்த மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது என்றார். அவர் கூறிவிட்டு சென்ற பிறகு 6 மாதத்திலே பெய்த மழைக்கு சென்னை தத்தளித்ததை நீங்கள் அறிவீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர் திருப்புகழ் கமிட்டி அமைத்து அந்த குழுவுடைய பரிந்துரைகளை ஏற்று கிட்டத்தட்ட 70-75% மேலாக பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார். இனி வருங்காலங்களிலும் மேற்கொள்ளுகின்ற பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்து வருகின்ற பருவமழையில் நிச்சயமாக முன்பிருந்த நிலை இல்லாமல் மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் மக்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் ஏற்படாத அளவிற்கு திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நாளை காலை கூட நம்முடைய அன்பிற்கினிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய தலைமையில் இந்த பருவமழையை முன்னிட்டு ஆய்வுக் கூட்டம் சென்னை பெருநகர மாநகராட்சியிலே நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து, மழையை எதிர்கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைகளை பெற்று துரித நடவடிக்கையிலே இயங்கியிருக்கின்றோம். மழை எப்படி பெய்தாலும் அதை சமாளிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் அரசும் சென்னை பெருநகர மாநகராட்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.